மேஷ ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். மேஷ ராசி நபர்களை பொறுத்தவரை முக்கியமான ஒரு வார அமைப்பாக தான் இருக்கும் அந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். காரணம், இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட புதனுடைய நகர்வு அநேகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ராசியை விட்டு முழுமையாக ஓரளவுக்கு நகரக்கூடிய வழிவகையில் புதன் இருக்குது. புதன் வந்து மேசராசிக்கு ஆப்போசிட் பிளானட்டு. புதனுடைய விஷயங்கள் வந்து மேசராசிக்கு ஒத்து வராது. இதுவரை இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையும் டைவர்ஷன் ஆகிட்டு இருந்த நீங்கள் அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி டைவர்ஷன் ஆகிட்டு இருந்த மேசராசி நபர்கள் இந்த டைவர்ஷன் அமைப்புல இருந்து சரியான ஒரு ஸ்ட்ரைட் அமைப்புக்கு நீங்கள் வருவீங்க. நேர்கோட்டுக்கு சைட்லேயே போயிட்டு இருந்த நீங்கள், ஒதுங்கியே போயிட்டு இருந்த நீங்கள், தள்ளியே போயிட்டு இருந்த நீங்கள், அந்த பக்கம் போயிடுவோம் இந்த பக்கம் போயிடுவோம், நம்மளால முடியாது, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், குழப்பமா இருக்குது, நடுவில் இருக்குது, எந்த முடிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி டைவர்ஷன் அமைப்பில் போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்படிதான் உங்களை போக வச்சிருக்கும் புதன். அந்த அமைப்புலேருந்து மாறி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இல்லை ஸ்ட்ரைட்டாக போகுது, ஸ்ட்ரைட் வே அப்படிங்கிற அமைப்பில் மேசராசி நபர்கள் இந்த வாரத்துலேருந்து உள்ளே வர்றீங்க அந்த விஷயத்திற்கு. ஸோ உங்களுடைய இயல்பான சில சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் தென்படும். உங்கள் இயல்பான கேரக்டர், இயல்பான குணம், உங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ண அமைப்பு, சில விஷயங்கள் அடுத்தவர்கள் வந்து நேரம் பார்த்து உங்களை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவங்க நேரம் சாதகமாகவோ இல்லை உங்கள் நேரம் பாதகமாகவோ எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நெகட்டிவாவோ இல்லை வந்து உங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்தவோ இல்லை உங்களுடைய இயலாமையை சுட்டி காட்டக்கூடிய வழிவகையில் அடுத்தவங்களோட செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கும் ரீசெண்ட் டேஸாக. அந்த விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் மறையுது. அதற்கு அடுத்த நிலைமையாக மூன்றாம் நபர் தலையீடு எந்த விஷயத்திலேயாக இருந்தாலும் இந்த மூன்றாம் நபர் தலையீடு விஷயங்களும் குறைகிறது. இதுக்கப்புறம் நீங்களே ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் கூட மூன்றாம் நபர் தலையீடு உங்களை போட்டு பெரிய அளவுக்கு பாதகத்தை பண்ணுச்சு அப்படிதான் சொல்ல முடியும். அதற்கு அடுத்த நிலைமையாக முக்கியமாக குருவின் அடுத்த அமைப்புகள்லாம் வருது. குருவின் உச்ச அமைப்புகள் அடுத்த மாதத்துலேருந்து பலன் தர ஆரம்பிக்கும் மேசராசிக்கு. ஸோ சொத்து சுகம் சார்ந்த விஷயங்களில் சில நல்ல பலன்களை தேடி பிடிப்பதாக இருக்கும். ஸோ உங்களோட வசதி வாய்ப்புகள், சொத்து சுக அமைப்புகள், உயர்வுகள், ஒரு கீழான நிலைமையில் இருக்கீங்க, கொஞ்சம் மேலே வரணும், கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாலியான ஒரு விஷயத்த கொண்டு வரணும், கஷ்டம்னு எப்போதும் புலம்பிட்டு இருந்த விஷயங்கள்லாம் மறைக்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த குருங்கிற ஒரு கிரகம் இதுக்கு மேற்கூட பலனை தர்ற மாதிரியான சூழ்நிலைக்கு வருது. அதனால நல்ல விஷயத்தை நோக்கி போறீங்க மேசராசி நபர்கள். 7.5 சனி நடந்தாலும் 7.5 சனியின் தாக்கங்கள் பெரிய அளவுக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சி உட்பாடு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். காரணம், அந்த விரை அமைப்புகள், வெற்றித்தனமான சில செலவுகள், தேவையற்ற நஷ்டங்கள், கட்டாயமாக சில எதிர்பாராத திடீர்னு சில செலவாகி போச்சு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மாறும். தேவையான செலவுகள் மட்டுமே இதுக்கப்புறம் நடக்கும்.